அன்பிற்குரியவர்களே, திருப்பலிக்கு தயாராக இருக்கின்றோம். வெளியில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து ஆலயத்திற்குள் வரவும், வழிபாடை சிறப்பிக்கின்றவர்கள் தயாராக இருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் தயவு செய்து ஆலயத்திற்குள் வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கோலம் போட்டவர்களும் பொங்கல் வைத்தவர்களும் ஆலயத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 8 தாண்டி போய்கொண்டிருக்கிறது. எனவே வெளியில் வளாகத்தில் இருக்கின்றவர்கள் விரைவாக ஆலயத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படியே எனக்காகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, சமனு சொன்னபடி உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்ததை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஹலோ, கேக்குதா? அன்பிற்குரிய பங்கு மக்களே, உங்களுடைய வாகனங்கள் வளாகத்தில் இருக்கிறது. இளைஞர்கள் கடை போட இருக்கின்றார்கள். அதற்கு இடையூறாக இல்லாமல் அந்த வாகனங்களை கொஞ்சம் வேற்று இடத்தில் வைத்தால் நன்றாக இருக்கும். யூத் அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எங்கே உங்களுக்கு இடம் வேணுங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த விதமாக அவங்க வாகனத்தை நிறுத்துவதற்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு தெரியாது. தேவையான இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடத்தில் அவர்கள் பார்க்கிங் செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம இந்த பொது பாதையில் உங்கள் வாகனங்கள் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வாகன உரிமையாளர்கள் 2 சக்கரமாக இருக்கலாம், 4 சக்கரமாக இருக்கலாம். இளைஞர்கள் அந்த உணவு கடை போடுவதற்கு வசதியாக இடம் தேவைப்படுவதால் அந்த வாகனங்களை வெளியில் எடுத்து நிப்பாட்டவோ அல்லது அந்த சரள பாதையில், கோயிலுக்கு முன்னால் உள்ள பாதையில் நீங்கள் நிறுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை.
இறைவன் தம் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் படைத்த இயற்கை வளங்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் விண்ணிலும் மண்ணிலும் தோன்றும் அதிசயமான படைப்புகளுக்காக நாம் இன்று நன்றி கூறுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் மக்கள் தங்களின் முதல் விளைச்சலை இறைவனுக்கு நன்றி பலி செலுத்தியதை காண்கிறோம். இன்று தமிழர்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் பொங்கல் திருநாளிலும் உழவர்களும் பொங்கல் விழாவினை சிறப்பிப்பவர்களும் தங்களின் உழைப்பின் பயனாக கிடைத்தவைகளை நன்றியோடு இறைவனுக்கு படைப்பதை அறிவோம். எனவே இந்த நன்னாளிலே பழையன கழிந்து புதியன புகுதல் என்ற சொற்களுக்கு ஏற்ப நம்மிடம் உள்ள தேவையற்ற எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், செயல்கள் இவைகளை களைந்து புதிய நல்ல பண்புகள் நம்மில் உருவாகவும் இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்து இயற்கை வளங்களுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லவும் தமிழர் திருநாளான இன்று ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழ்மை, கல்லாமை போன்ற பாகுபாடுகளை களைந்து அனைவரோடும் நல்ல உறவினை வளர்க்கக்கூடிய நல்ல மனதை தரும்படியும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் நமக்காக அன்றாடம் உழைக்கும் உழவர்கள், விவசாயிகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து நோயற்ற வாழ்வும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் பெற்று வளமாக வாழ வேண்டுமென்றும் இயற்கை சீற்றத்தால் இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். புகழ்
திருநாயகா வரம் தருவாயே உருவாடவா வரம் தருவாயே உருவாடவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளில் உங்களோடு நானும் இணைந்து தமிழர்களின் திருநாள் அறுவடையின் விழா நன்றியின் விழாவை கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே அதிகாலையிலேயே எழுந்து வந்து அழகாக கோலமிட்டு நம்முடைய முறைப்படி பொங்கலும் வைத்து இதோ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் நிறைந்த தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இங்கிலீஷ் சொன்னா தான் அதுக்கே பதில் வருது. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல். தேங்க்யூ. இன்றைய திருப்பலியானது சஞ்சய் என்பவருடைய பிறந்த நாளில் இறைவன் அவருக்கு நன்மைகளுக்கு நன்றியாக லூர்து மேரி நல்ல உடல் சுகம் பெற ஜேதன் சங்கீத் முதல் நன்மை பெற்றதற்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எக்ஸ் பிரிட்டோ 51வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றி கூறி பலி ஒப்புக் கொடுக்கின்றார். ஷர்மிளா தாமஸ், ஜோஸ்பின், பிளஸ்ஸி, ஸ்டெஃபி குடும்பத்தார் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விஜயகுமார், ஜார்ஜினா குடும்பத்தார் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோ பிரசாந்த், சாதனா, ஜோகன் ஆண்டோ, ஜெய்சன் ஆண்டோ குடும்பத்தார் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜெசிந்தா கென்ட் மதுரம் தனது 15வது அனிவர்சரி நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சமாரியா குடும்பத்தார் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜார்ஜ் கொர்னேலியஸ் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டும் என்ற கருத்திற்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிலோமினா கிரேசி குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியில் ஆர் ரஜினா 4வது ஆண்டு நினைவு நாளில் அந்த ஆண்வேளை பாற்றிற்காகவும் மைக்கேல் என்பவருடைய 20வது இறந்த ஆண்டு நாளில் அவருடைய ஆண்வேளை பாற்றிற்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நன்றி பலி செலுத்துவதற்கு முன்னதாக இந்த பலியை தூய்மையாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புவது. நாம் பால் பொங்குகின்ற பொழுது அதில் உள்ள அழுக்குகள் வெளியே வந்துவிடும். அதன் பிறகு தூய்மையானது தான் அங்கே இருக்கும். அந்த தூய்மையில் தான் நாம் பல்வேறு சுவைகளை நாம் சேர்த்து பொங்கல் வைக்கின்றோம். உணவுப் பொருளாக, இனிப்பு பொருளாக, மகிழ்ச்சியை கொடுப்பதாக அது மாறுகின்றது. கிறிஸ்தவ வாழ்விலும் அதுபோலத்தான். ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுக்க வருகின்ற நாம் நம்மை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மைப்படுத்துவது என்பது உள்ளத்தில் உள்ள அழுக்கை போக்குவது, உடலில் உள்ள அழுக்கை மட்டும் போக்குவது அல்ல. குளித்து விடலாம், புது ஆடைகள் போட்டு விடலாம், அதனால் ஒரு மனிதன் தூய்மையாவது கிடையாது. நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கிறதா என்பதை தான் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. எனவே இந்த பொங்கல் விழாவை, நன்றியின் விழாவை, அறுவடையின் விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கின்ற நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நான் தூய்மையானவனா, தூய்மையானவளா? இந்த பொங்கல் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாம் தூய்மையாக இருக்கின்றோமா?
ஒருவேளை நாம் பாவிகளாக கரைகளோடும் குறைகளோடும் இருந்தால் அதற்காக மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்களுடைய இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனை மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கன்று
ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. எங்கள் உள்ளமாகிய நிலத்தில் நீதி தளிர்விட்டு நாங்கள் இன்றைய நாளில் கொண்டிருக்கின்ற ஒற்றுமை என்ற கருத்து சொல்லளவில் மட்டுமல்லாமல் இந்த பங்கில் வாழுகின்ற எல்லா மக்கள் மனதிலும் அது பதிய செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மக்கள் எந்த அளவுக்கு உடன்படிக்கைக்கு உண்மையாக நடக்கிறார்களோ அதே அளவுக்கே மழை வளமும் கொடுக்கப்படும். வாக்குமாறா இறைவன் உடன்படிக்கைக்கு உண்மையாக நடக்க மெசியாவின் வருகை குறிக்கும் விதமாக முன்மாதிரியை அனுப்ப வளங்களை கொடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 21 முதல் 24 மற்றும் 26 முதல் 27 முடிய. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலை நில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள். ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கும் முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை என்று காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, என் துணை அழகு இது.
பரந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம் உயர்ந்து விரிந்த வானம் பரந்த அவர் மனம் கூறும் எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும் பொங்கிடும் நீரின் ஊற்றும் மின்னிடும் மீன்களும் ஒளி தரும் கதிரும் நீங்களும் தன்னொளி விளங்கும் என்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அழகு இன்ப மல்லி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது நிறைந்த அன்புடன் நெஞ்சும் நிலவென ஒளி தரும் அறிவும் மலர்ந்த முகம் தனில் அழகும் மங்கா கலைகளின் பலமும் எங்கெங்கும் உழைக்கும் தன்மானமாக எங்கெங்கும் ஒன்றாகும் கரங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்ன அழகு எங்கெங்கும் மெருகு என்ன அழகு எங்கெங்கும் மெருகு இயற்கையை அழகு இன்ப மல்லி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது உலகே கண்கள் திறவாயோ உவகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது என் துணை அழகு இது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 15 - 21 வரை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, வசனங்கள் 15 - 21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தெடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்த பாட்டு தெரியுமா? நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. கோடி துன்பம் வந்த போதும், கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போது, கொடிய நோயில் வீழ்ந்த போது தேடி வந்து நம்மை காத்திட்டார். பாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் வதங்கியே வீழ்ந்தாலும், அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும்
நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. உலகம் நம்மை வெறுத்த போது, கலகம் நம்மை சூழ்ந்த போது, விலகவில்லை அன்பர் இயேசுவே. உலகம் நம்மை வெறுத்த போது, கலகம் நம்மை சூழ்ந்த போது, விலகவில்லை அன்பர் இயேசுவே. நிலைகள் குலைந்தாலும் அலையாய் எழுகின்றார், நிலைகள் குலைந்தாலும் அலையாய் எழுகின்றார். அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், அன்னையாய் தந்தையாய் அருகிலிருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கோரி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. அன்பிற்குரியவர்களே, நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றி கூறி பாடுவோம். அதுதான் இந்த நன்றியின் விழா. வழக்கமாக சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆக முதலாவது நாம் தை பிறந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் பல வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு கொண்டாடுவது இந்த பொங்கல் விழா. இரண்டாவது, இது நன்றியின் விழா. இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி என்று கூறுகின்ற விழா. மூன்றாவது, உழவர்களையும் உழைப்பையும் நினைத்து பார்க்க அழைக்கின்ற விழா. நம்ம நகரத்தில் வாழ்ந்தாலும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. நான்காவது, இந்த விழாவானது மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் நினைத்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஐந்தாவது, இந்த விழா ஜாதி மதம் இனம் கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. கடந்த காலங்களில் பொங்கல் சொன்னால் இந்துக்கள் விழா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை கடந்து இது தமிழர்களின் விழா என்ற உணர்வில் நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். ஆறாவதாக, இது மனிதர்களின் விழா. அதாவது இறைவன் கொடுத்த அந்த முதற் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்ற அர்ப்பண விழா என்று கூட கூறலாம். இந்த 6 பண்புகளை நான் சிந்தித்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். பொங்கல் விழா என்றால் ஏதோ பொங்கல் வைத்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது அல்லவா? தை பிறந்தால் வழி பிறக்கும். இதனை தமிழர்கள் நம்முடைய புத்தாடி என்று அழைப்பார்கள். இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் தமிழ் மாதம் தமிழ் ஒன்றை நாம் ஆண்டு விழாவாக, அதாவது புத்தாண்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். சில ஆண்டுகள் கொண்டாடினாங்க, ஆட்சி மாறியது, மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பல காரணங்களை அவர் கூறுகின்றார்கள். நாம் எதை கொண்டாடுவது, சித்திரையா தையா? அதை விவாதிப்பதில் நமக்கு அர்த்தமில்லை. ஆனாலும் நாமும் கூறுவது என்ன, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒரு புது ஆண்டு பிறக்கின்ற பொழுது ஒரு புது வழி பிறக்கும் நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் விவசாயிகள், விவசாயத்தை சார்ந்தவர்கள். அரசு வேலைக்கு போனாலும் எனக்கு தெரிந்த காலகட்டங்களில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க காலையில் வயலுக்கு போய் வரப்பு வெட்டுவது, களை எடுப்பது, தண்ணீர் பாய்ச்சுவது, அதையெல்லாம் செய்துவிட்டு குளித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு அரசு அலுவலகங்களுக்கு போவார்கள். முடித்துவிட்டு வந்த பிறகும் வயலுக்கு போவார்கள். வயலும் வாழ்வுமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசு வேலைன்னா அது பெரிய கெத்து, விவசாய வேலைன்னா அது மோசம் என்று நினைக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறுவார்கள். ஆடிப்பட்டத்தில் தேடி விதைத்தால் மார்கழி மாதம் அறுவடை முடியும். மார்கழி மாதம் அறுவடை முடிந்த பிற்பாடு தை மாதம் நமக்கு புது அரிசி கிடைக்கும், புது நெல், புது நாத்து. அதுதான். ஆக தை மாதம் நமக்கு அது கடவுள் கொடுத்த அந்த முதல் பலனை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம்.
தலைச்சன் பிள்ளை யாவும் கடவுளுக்கு அர்ப்பணம், கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே கான்செப்ட் தான். விளைச்சலில் முதற் பலனை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், அதை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். அதுதான் பொங்கல் என்பது. தனியாக ஒருவன் கொண்டாடுவது பொங்கல் அல்ல, எல்லா மக்களோடும் சேர்ந்து ஊரோடு அந்த பாடல் பாடி கொண்டாடுகின்ற பொழுது அதற்குள்ள மகிமையே வேறு விதம். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் இந்த அறுவடை முடிந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும். நல்ல அறுவடை என்றால் அது கரும்பாக இருக்கலாம், அரிசியாக நெல்லாக இருக்கலாம். விற்கின்ற பொழுது அதிக பணம் கிடைக்கும். தைப்பிறந்தால் வெளிபிறக்கும்னா காரணம் அதுதான். மார்கழியில் அறுவடை செய்த பிறகு அந்த நெற்களை எல்லாம் விற்ற பிறகு நிறைய பணம் குவியும். இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அந்த காலத்தில் நிறைய பணம் சேரும். அதனால தான் பெண்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கின்றவர்கள் தை மாதம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் இதுதான். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பல பேருக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியாது. அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. பெரியவர்கள் அறிந்திருப்பார்கள், சிறியவர்களுக்கு அது ஒரு வார்த்தை தானே ஒழிய என்ன காரணம் இதுதான். நம்முடைய முக்கியமான தொழில் விவசாயம்தான். விவசாயிகள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்றால் காரணம் அதுதான். நல்ல விளைச்சல், நல்ல வருமானம், அதை வைத்து பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்ய முடியும் என்பதுதான். எனவேதான் அது பல காரியங்களுக்கு வழிவகுக்கும். திருமணம் மட்டுமல்ல, வீடு கட்டுவதாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்வதாக இருக்கலாம். எனவேதான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த தை பொங்கலில் நாம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலவற்றை விட்டுவிட வேண்டும், சிலவற்றை பின்பற்ற வேண்டும், சிலவற்றை கடந்து விட வேண்டும். எனவே இந்த தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது, எதை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது, எதை விட்டுவிட சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். இந்த தை பொங்கலில் நாம் என்ன கொடுக்க வேண்டும், எதை விட வேண்டும், அல்லது இறைவனிடம் கேட்க வேண்டியவை என்ன? இறைவா, இந்த நாளில் எங்களுக்கு எதை நீ தர வேண்டும், எது எங்களுக்கு தேவையில்லை என்று பார்க்கின்ற பொழுது நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல உடல் சுகத்தை, வாழ்க்கையில் வளமான வளத்தை, மனித வாழ்க்கையில் நல்ல சாந்தத்தை, எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சமத்துவத்தை, நோய் நொடியில்லாமல் வாழுகின்ற நல்ல சுகத்தை, எல்லோரோடும் இணைந்து வாழுகின்ற நல்ல சொந்தத்தை, பந்தத்தை, துன்பங்கள் வராமல் நமக்கு தேவையான இன்பத்தை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லதொரு பாசத்தை, நேசத்தை, அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய இரக்கத்தை, சோர்ந்து போய்விடாமல் எல்லோரும் உற்சாகமாக இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை, நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய சிறந்த ஒழுக்கத்தை, சோர்ந்து கிடக்கின்ற பொழுது எழுந்து செயல்படக்கூடிய ஊக்கத்தை, வாழ்க்கையில் வளமான ஒரு ஏற்றத்தை, எத்தனை தைகளையும் நாம் பெறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தையெல்லாம் நமக்கு தேவையான தைகள். எந்த தை நமக்கு தேவையில்லை? இந்த தையில் நாம் சிந்திக்க வேண்டியது எதை எதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால், சில தைகள் நமக்கு தேவையில்லை. ஆணவத்தை, அகம்பாவத்தை, வஞ்சத்தை, வன்மத்தை, அலட்சியத்தை, அகங்காரத்தை, துன்பத்தை, வாழ்க்கையில் வருகின்ற துயரத்தை, இவைகளையெல்லாம் விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது. அந்த தையில் கொண்டாட வேண்டிய, தையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைகள் சில உண்டு, விட்டுவிட வேண்டிய தைகள் பல உண்டு. எந்த தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், எந்த தையை நாம் விட்டுவிட காத்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனவே நமது எண்ணத்தை, ஏக்கத்தை நல்லவைகளாக மாற்றிக்கொள்ளும் பொழுது எல்லாம் நன்றாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆக தை பிறந்தால் வழிபிறக்கும் நல்ல தைகளை நாம் மனதில் கொள்வோம். இரண்டாவது, நன்றியின் விழா என்று பார்த்தோம். ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? நாம் காசு கொடுக்கிறோம், எல்லாம் கிடைக்கிறது, உண்மைதான். கடையில் போய் அரிசியை வாங்கினா காசு கொடுக்கணும், பருப்பு வாங்க காசு கொடுக்கணும். பணம் இருக்கிறது, பொருள் இல்லாமல், அந்த பொருளை உற்பத்தி செய்ய விவசாயிகள் இல்லாமல் எப்படி உணவாக முடியும்? பணம் கொடுத்தால் நாம் உண்ண முடியாது. பணம் கத்தை கத்தையாக வைத்திருந்தாலும் அதை உண்ண முடியாது, அதை பருக முடியாது. அதுதான் உண்மை. ஆக பணம் இருந்தாலும் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் இருக்க வேண்டும், விவசாயிகள் இருக்க வேண்டும். வேர்வை சிந்தி விளை நிலத்திலே கால் பதித்து அவர்கள் உழைத்தால்தான் நமக்கு வயிறார சோறு கிடைக்கும்.
இல்லை என்றால் எதுவும் கிடைக்காது. அன்பிற்குரியவர்களே, நம்ம அலுவலகத்திலே அமர்ந்து ஏசி ரூமில் உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வரலாம், லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம், ஆயிரமாக சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை வைத்துக்கொண்டு பசியாற்ற முடியாது என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்து பார்ப்பது கிடையாது. விவசாயிகளை கேவலமாக பார்க்கின்ற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பான் வள்ளுவன். எந்த உதவியை செய்கிறவர்களும் மறந்துவிடக்கூடாது. அது சிறிய உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். இந்த மானுடம் வாழ்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றவர்கள் விவசாயிகள். அவர்களை இன்று பலரும் நினைத்து பார்ப்பது கிடையாது. எத்தனையோ போராட்டங்கள் மேற்கொள்ளுகிறார்கள், யாரும் ஆதரவு கொடுப்பது கிடையாது, அரசாங்கம் கண்டுகொள்வது கிடையாது. எவ்வளவு நாள் போராட்டம்? ஒரு வருடத்திற்கு மேலாக போராடினார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. கோமனத்தோடு போராடினார்கள், எலியை தின்று போராடினார்கள். இப்படி போராடியும் ஒன்றும் கிடைக்காத நிலையில்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட முதலை போட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சோகத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் வாழுகின்றவர்கள் விவசாயிகள். பைசாவை கொட்டி விவசாயம் செய்வார்கள், நல்லா வந்துகிட்டு இருக்கும். வெள்ளம் அடித்து எல்லாம் நாசமாயிடும். ஒரு பெரிய காற்றடித்து எல்லாம் சாய்ந்து போய்விடும். அது வாழையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அனைத்தும் போய்விடுகின்ற பொழுது எல்லாமே லாஸ் தான் அவங்களுக்கு, எல்லாம் இழப்பு. அதையும் கண்டு துவண்டு போய்விடாமல் அடுத்து பருவம் வருகின்ற பொழுது உழுக இறங்குவான். அவன்தான் மனிதன், விவசாயி. ஆக இப்பேற்பட்ட நபர்களை கடவுள் கொடுத்து அவர்கள் மூலமாக நாம் உண்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கின்றாரே, அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூற இங்கே வந்திருக்கின்றோம். மூன்றாவதாக, உழவர்களையும் உழைப்பையும் நினைத்து பார்க்கும் விழா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று நம்முடைய தமிழ் பாடல் ஒன்று இருக்கின்றது, பழைய பாடல். அதனைத்தான் பவுலடியார் கூறுகிறார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று கூறுகின்றார். இப்போ உழைக்க வேண்டும், எல்லோரும் உழைக்க வேண்டும். அதில் சிறப்பாக விவசாயிகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. ஆக உழைப்பவனை, அதிலும் குறிப்பாக உழவு தொழில் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய நாள். நாம் விவசாயம் செய்யாமல் இருக்கலாம், விவசாயம் பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். எனவே இந்த நிலையில் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். யார் யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தேவையான அந்த இயற்கை சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். தகுந்த பருவ நிலை கொடுக்க வேண்டும், மழை கொடுக்க வேண்டும், நல்ல சூரிய ஒளி வேண்டும். இவைகள் மூலமாக நாம் உண்பதற்கும் வாழ்வதற்கும் தேவையான வாழ்வாதாரங்களான அனைத்து பயிர்களையும் அவர்கள் விவசாயம் செய்து அறுவடை செய்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வாழ்கிற இடமெல்லாம் விவசாய நிலங்கள், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பல மாடி அடுக்ககம் வந்துருச்சு, விவசாயம் போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எல்லா ஏரிகளும் மூடப்பட்டு விட்டது, எல்லா ஏரியிலையும் வீடு கூறு போட்டு வீடு கட்டியாச்சு. வயல்காடு அழிஞ்சு போச்சு, நஞ்சை போச்சு, புஞ்சை போச்சு, எல்லாம் போச்சு. அப்படின்னா அப்புறம் சாப்பாடு எங்கிருந்து கிடைக்கும்? ஆக எனவே இருக்கின்ற இடங்களாவது பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்காக அழைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் மற்றவர்கள் மனிதர்களாகிய நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அவர்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நமக்கு சோற்றில் கை வைக்க முடியாது. நீங்க நினைக்கலாம் பீஸா பர்கர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கும் விவசாயம் வேணும். விவசாயம் இல்லாமல் எந்த உணவுப் பொருளும் வருவது கிடையாது. எல்லாத்தையும் ரப்பர் ரைஸ் கிடைக்க வேண்டியதுதான். ரப்பரை சாப்பிட்டுட்டு இந்த ஆடு மாடு பிளாஸ்டிக் பையை சாப்பிட்டுட்டு வயிறு வீங்கி போய் சாகிறது போல மனிதர்களுடைய வாழ்வும் அப்படித்தான் போகும். எனவே உழவர்களை நாம் மதிப்போம். நான்காவது, உண்மையில் இது மனிதர்களுக்கு மட்டுமான விழா கிடையாது, விலங்குகளுக்குமான விழா. குறிப்பாக மாடுகள், உழவு தொழிலுக்கு உதவியாக இருப்பது மாடுகள். ஆனால் இன்று மாடுகள் உழைப்பு குறைஞ்சு போயிடுச்சு. கிராமங்களில் ஒரு சில வீடுகளில் தான், இன்னைக்கு எல்லாமே எந்திரங்கள். அந்த மாடுகள் இயற்கையாகவே உழுகின்ற பொழுது அதனுடைய கழிவுகளும் மற்றதும் உரமாக மாறும். இன்னைக்கு மெஷினை போடுறதுனால என்னமோ தெரியல, அந்த சாப்பாட்டில் கூட சுவை இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் கெமிக்கல்ஸ் இன்னைக்கு.
இப்படிப்பட்ட உணவை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பொங்கல் விழா என்பது விலங்குகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய விழா. எனவே விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயத்திற்கு பயன்படுகின்ற ஒவ்வொரு விலங்குகளையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே. ஐந்தாவதாக, இது ஜாதி மதம் இனம் கடந்து கொண்டாடுகின்ற ஒரு விழா. இந்த விழாவை மற்ற பகுதிகளில் சங்கராந்தி என்று அழைப்பார்கள், அறுவடையின் விழாவை. கேரளாவில் ஓணம் என்று பெரிய விழாவாக கொண்டாடுவார், அதுவும் அறுவடையின் விழா, நன்றியின் விழா தான். ஆக ஜாதி மதம் இனம் கடந்து எல்லா பகுதிகளிலும் கொண்டாடுகின்ற ஒரு விழா. நான் அதனால தான் தொடக்கத்தில் சொன்னேன், நம்முடைய பகுதிகளில் பொங்கல் விழா கிறிஸ்தவங்க கொண்டாடினாங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நீங்கள் என்ன இந்துக்கள் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்கள மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. இது இந்துக்கள் விழா கிடையாது, தமிழர்களுடைய விழா. எனவே தான் திருச்சபையும் இந்த நாளில் கொண்டாடலாம் என்று அனுமதிக்கிறது. அதற்கென்று வழிபாட்டையும் கொடுத்திருக்கின்றது, அதற்கென்று வாசகங்களையும் கொடுத்திருக்கின்றது. எனவேதான் நாம் இங்கே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவை கொண்டாடிய மக்களிலே யார் எந்த ஜாதி எந்த மொழி பார்த்தது கிடையாது. எல்லோரும் வந்தோம், நமது கரங்களை போட்டோம், வேலை செய்தோம், பொங்கல் வைத்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆக இந்த விழா என்பது ஜாதி மதம் இனம் கடந்த ஒற்றுமையின் விழா. அதான் என்னுடைய தீமாகவும் இருந்தது. நமக்கு கோலப்போட்டி அவருடைய தீம் ஒற்றுமைதான். 4 குழுக்களும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். போட்டி போட்டு எது முதல், இரண்டாவது, மூன்றாவது என்று சொல்ல முடியாத அளவுக்கு தங்களுடைய ஒற்றுமையை அவர் காண்பித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரமாக பல்வேறு விதமான தயாரிப்புகளை செய்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகின்ற அதே வேளையில் இந்த ஒற்றுமை கோலம் போடுவதில் மட்டுமல்ல, நம்முடைய பங்கு வாழ்க்கையிலும் அன்பிய வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கணும். ஒரு பகுதி பொறுப்பாளர் புலம்பிக்கிட்டு இருந்தார், நான் எந்த பகுதின்னு சொல்ல விரும்பலை. ஒரு ஆம்பளை மட்டும் நின்று என் அடுப்பு பார்த்தா எரிய மாட்டேங்குது, ஏப்பா உங்கள் பகுதியில் ஆட்கள் வரலையா? சொல்லி பார்த்தேன், வரல சாமி. பாருங்க, ஏன் என்ன காரணம்? நான் குறைய சொல்ல வரல, குறைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது எதை குறிக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். கோவிலுக்கு மட்டும் வருவது சந்தோஷம்தான், ஆனால் இதை நாம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற பொழுது அதுதான் ஒற்றுமையின் வலிமையே. அந்த ஒற்றுமையின் வலிமையை நாம் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்த வேண்டும். பங்குக்காரியமா நாங்கள் இருக்கிறோம், அன்பியமா நாங்கள் இருக்கிறோம். ஆக இந்த ஒற்றுமை ஜாதி மதம் கடந்து நாம் பழகுகின்ற பொழுது அது நமக்கு ஒரு வலிமையாக மாறுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. எனவே தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவருமே, அதிலும் குறிப்பாக விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள், நாங்களும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பா எழுப்பி விட்டுருவார். கலப்பையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஒன்று எங்கள் அப்பா போவார், அல்லது நான் மாடை பிடிச்சிக்கிட்டு போவேன். காலையில் போனேன்னா போயிட்டு அவர் விழுவார், அல்லது நான் கொஞ்சம் நேரம் விழுவேன், அல்லது வரப்பு வெட்டுவோம், மாற்றி மாற்றி வெட்டுவோம். வரப்பை வெட்டுவோம், நாற்று பறிப்போம், நாற்றை நடுவோம், களை எடுப்போம், அறுவடை செஞ்சு 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு வருவோம் அந்த நெல் மணிகளை கதிரோட. நான் கலங் ஊருக்குள்ள இருக்கும், வயக்காடு 2 கிலோமீட்டர் போகணும். அவ்வளவு தூரம் நாங்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். பெருமைக்காக சொல்லவில்லை, நான் ஒரு விவசாயியின் மகன் என்பதில் பெருமைதான். ஆக இந்த விவசாயம் என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு செயல். இந்த செயல்பாடு, ஒற்றுமையின் செயல்பாடு இந்த பங்கிலும் அன்பியத்திலும் எல்லா நிலைகளிலும் பக்த சபைகளிலும் இருக்க வேண்டும் என்பதுதான். நமக்குள் பிளவுகள் இருந்தால், சின்ன பிள்ளைகளை படித்த அந்த கதை தான் நமக்கு தெரிய வரும். அது விலங்குகள் ஒன்றாக, மாடுகள் ஒன்றாக இருந்தால் சிங்கத்தால் வேட்டையாட முடியவில்லை, அது பிரித்து ஆளுகின்ற பொழுது எல்லாவற்றையும் அடித்து சாப்பிட்டு போயிருச்சு. அதுதான் நமது பங்கிலும் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். எனவே எல்லா நிலைகளிலும் எங்கள் அன்பையும் செயல்பட மாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஒற்றுமை இல்லை. ஒரு விழா வைக்கிறோம், கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விழா வைக்கலாமா? எதுக்கு பெருசாக பண்ணுறீங்க, சும்மா சிம்பிளாக முடிச்சுட்டு போங்க. ஏன்? மக்கள் ஆதரவு கொடுப்பது கிடையாது. ஆக இப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் எங்கே நிற்கிறோம்? நாம் எங்கே நிற்கிறோம்? அப்ப என்னுடைய சொல்லும் செயலும் எப்படி போகிறது? ஆக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும், பொங்கல் விழாவாக இருந்தாலும், பங்கு விழாவாக இருந்தாலும், எல்லாமே நாம் ஒரு மனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், ஒன்றுபட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பொங்கல் விழா அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த அற்புதமான நாளில் இப்பேற்பட்ட பண்புகளை கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பண்புகள் என்னிடம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே பால் பொங்கியது மகிழ்ச்சி தான்.
பால் என்பது பொங்கல் பொங்கியது மகிழ்ச்சி தான். வெறும் சோறையும் அரிசியை மட்டும் பொங்குவது கிடையாது. அதில் என்னென்ன போடுறோம்? சர்க்கரையை போடுறோம், உப்பு போடுறோம், பால் ஊத்துறோம், முந்திரி திராட்சை போடுறோம், ஏலக்காய் போடுவாங்க, நெய் போடுவாங்க. தக்காளியா? சரி, என்ன சொல்றாங்க? இவைகள் எல்லாம் நீங்கள் தான். ஒவ்வொருவரும் ஒரு பொருளாக நீங்கள் மாற வேண்டும். ஒருவர் அரிசியாக, ஒருவர் உப்பாக, ஒருவர் முந்திரி பருப்பாக, ஒருவர் திராட்சையாக. இதில் எதுவுமே நான் தான் முக்கியமானவன், நான் முந்திரி பருப்பு என்னை சாப்பிட்டா தான் மக்களுக்கு பிடிக்கும், அப்போ அரிசி சாப்பிட்டா சோக வருமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இணைகின்ற பொழுதுதான் அது பொங்கல். எல்லாம் இணையாமல் தனித்தனியாக இருந்துச்சு பொங்கல் கிடையாது. சொல்லுவாங்க, என்ன பொங்கல் வச்சிருக்காங்க, ஒழுங்கா வேக வைக்கல, அந்த முந்திரியை ஒழுங்கா வறுக்கல, கொஞ்சம் நெய் கூட ஊற்றி இருக்கலாம், கீழே அடிப்பிடிச்சு போச்சு, குறை சொல்றோம் இல்லையா? குறை சொல்லாத அளவுக்கு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளும் பக்குவமாக கலந்து ஒரு சுவையான பொங்கலை தருகின்றதோ அதே போல நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பங்கு என்ற அந்த பொங்கலை பொங்க வைத்து மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக, ஒற்றுமையின் பிள்ளைகளாக இன்று மட்டுமில்லாமல் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். இப்பொழுது அடையாள காணிக்கை அதனை வாசிக்கிறவர்கள் முன்வருக. காணிக்கை கொண்டு வருகின்றவர்கள் தயாராக கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி கொடுங்கடா. சூரியன் படைப்பின் பரம்பொருளே இறைவா, ஒளியை தருவதற்கும் தாவரங்களின் வளர்ச்சிக்கும் நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் நீர் படைத்த சூரியனுக்காக நன்றி கூறுகின்றோம். உமது சித்தத்தின்படி தன்னுடைய ஒளி கற்றைகளால் ஒளி தரும் சூரியனை போல் நாங்கள் என்றும் விருப்பத்தின்படி நடக்கவும் எங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவும் நல்ல மனதை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். கரும்பு அனைவரும் விரும்பி உண்ணும் இனிப்பும் சுவையும் நிறைந்த கரும்பினை படைத்த இறைவா உமக்கு நன்றி. இக்கரும்பின் தன்மையைப் போல நாங்களும் சாதி, மதம், இனம், ஏழ்மை போன்ற பாகுபாடுகளை காட்டாமல் அனைவரிடமும் இனிமையாக பழகும் நல்ல பண்பினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இஞ்சி மஞ்சள் குணமளிக்கும் மருத்துவரே, மருத்துவ குணநலன்களும் உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதன்மையாக பயன்படுத்தும் இஞ்சி மஞ்சள் போன்ற தாவரங்களை தந்ததற்காக உமக்கு நன்றி. மருத்துவமனையில் உள்ளவர்கள், தீராத வியாதியினால் துன்பப்படுபவர்கள் உமது குணமாக்கும் வல்லமையால் குணமாக்க வேண்டும் என்றும், நீ தந்த பொருட்களைப் போல் நாங்களும் நோயுற்றோர்களிடம் குணமாக்கும் செயல்களாக கனிவோடும் ஆறுதலோடும் நடந்து கொள்ளும் வரத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழவு விவசாயிகள் நலன்களின் நாயகனே இறைவா, உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகள் என்ற சொற்களுக்கேற்ப தங்களுடைய நிலத்தில் கடினமாக உழைக்கக்கூடிய உழவர்களையும் விவசாயிகளையும் கொடுத்தமைக்காக நன்றி. எங்களுக்காக உழைக்கும் இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இவர்களின் பொருளாதார வாழ்வு முன்னேற்றம் அடையவும் அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், சலுகைகள் தேவையான நேரங்களில் கிடைக்க உதவிடுமாறு
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொங்கல் அதிசயங்களை செய்கின்ற இறைவா, நன்றி நாளான இன்று நீர் தந்தமைக்காக, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்நாளிலே நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து உண்பதற்கு நீ தந்த அரிசி, சர்க்கரை, வெல்லம், பருப்பு மற்றும் வாசனை பொருட்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த உணவு பண்டங்கள் அனைத்தும் சேர்ந்து சுவையான பொங்கல் என்ற உணவு தருவது போல நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இருந்து நல்லதொரு சமுதாயத்தையும் திருச்சபையும் உருவாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வந்தேனும் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேனும் இல்லம் இறைவா, என்னை தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உமக்கு தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா.
உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, என்னையே முழுவதும் தருகின்றேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, என்னையே முழுவதும் தருகின்றேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, நலிவுறும் வாழ்வினில் வளமை நிலைத்திடவே, என்னையே முழுவதும் தருகின்றேன் என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும்.
நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தல திரு அவையின் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு, குறிப்பாக இந்த அறுவடையின் விழாவை, நன்றியின் விழாவை, ஒற்றுமையின் விழாவை கொண்டாட இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 4 பகுதி மக்களுக்காகவும் அன்பிய பொறுப்பாளர்களுக்காகவும் இதை மேற்கொண்டு முயற்சி எடுத்து வழி நடத்துகின்ற அந்த தலைவர் தலைவிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இன்னும் விசேஷமாக விவசாயிகள் ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், அனைத்திற்கும் மத்தியிலும் அடுத்த மழை வந்தால் விவசாயம் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கின்ற அவர்களை ஆசீர்வதித்தருளும். அந்த நம்பிக்கை பொய்த்து போகாமல் இந்த உலக மக்கள் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து அவர்களும் மகிழ, நாங்களும் மகிழ தேவையான வரங்களை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வீராக. இன்றைய நாளில் நன்றி பலி செலுத்துகின்ற குடும்பங்களோடு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கேட்கின்ற மன்றாட்டுக்களை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற்றும். ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், குற்றங்கள், குறைகள், பாவம், பலவீனம் அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒற்றுமையின் தேவன் கொண்டு வந்த அந்த அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தை, மகன், தூய ஆவியாக ஒன்றித்து வாழுகின்ற கடவுள். தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று தந்தையை நோக்கி நமக்காக மன்றாடிய தேவன். அந்த ஒற்றுமை பேச்சில் மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்பட வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்த கடவுள். தன்னையே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது ஒப்புக் கொடுக்கப்பட்டு மீண்டும் பெறப்பட்ட கடவுள். இந்த அறுவடையின் நாளில், நன்றியின் நாளில், மகிழ்ச்சியின் நாளில் நாம் இதே பண்புகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். அவ்வாறு வாழ்வதற்கு தேவையான சக்தியும் ஆற்றலும் தருவதற்காக மீண்டுமாய் தன்னை உடைத்து விருந்து படைக்கிறார். இந்த விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தம் நமக்கு அருளை வாழ்வளிப்பதாக. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாட
தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மேலிலே. என் நாதமே என் இதயம் பண்ணாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மேலிலே. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். பாடும் சங்கீதமே உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே மனம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுள்ள நாடுது. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். அரசாளுமென் மன்னவா, நிலையானவா என் தலையானவா, அலைப்பாடும் கடலாக என்னை காக்கவா. என் அன்பு தேவனே என்னகமாறுமே, என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் அன்பு தேவனே என்னகமாறுமே, என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் நிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாட. தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். தந்தனா தந்தன 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 தந்தனா தந்தன தந்தன. பாடும் சங்கீதமே உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது,
தஞ்சமென்றவரையே என்னுடன் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரையே என்னுடன் நாடுது. என்னிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தன்னிலை அன்பால் கண்கண்ட ஜீவனம் கருமணி பாடும். என்னிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தன்னிலை அன்பால் கண்கண்ட ஜீவனம் கருமணி பாடும். உறவானவா என் உயிரானவா, உலகெங்கும் அரசாளும் என் மன்னவா, நிலையானவா என் துணையானவா, அலைபாடும் கடலாக என்னை காக்கவா, என் அன்பு தேவனே என்னகம் வாருமே, என் நிலை எழுந்து நீ என் நிலை மாற்றுமே, என் அன்பு தேவனே என்னகம் வாருமே, என் நிலை எழுந்து நீர் என் நிலை மாற்றுமே. என் நிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தன்னிலை என்பால் தக்கத ஜீவனம் பரமரி பாடும். என் நிலை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடும். தன்னிலை என்பால் தக்கத ஜீவனம் பரமரி பாடும். என்னாலுமே என் இதயம் பண்பாகுமே, என்னாலுமே அவரன்பு என் மீதிலே, ஜீவனம் பரமரி பாடும். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனி வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்தொன்றே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சு ஏற்றம் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே நேரமுதே திருவடி பணியுமே,
மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணில் அருள் என்னில் பொழித்திடுவார். கண்ணி மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவே. என்னில் தீபம் என்றும் மறைத்திடுவே. தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் கண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். அறிவிப்புகள். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் கைகளை தட்டி தெரிவிப்போம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். தவறாமல் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு பாட்டு போட்டி நடன போட்டியானது தொடங்கும். சரியான நேரத்தில் அனைவரும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாட்டு போட்டி நடன போட்டிகளின் முடிவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இந்த பரிசளிப்பு விழா முடிவில் அனைவருக்கும் இரவு உணவானது வழங்கப்படும். நம்முடைய இளையோர் இயக்கத்தினர் சார்பாக இன்று திருப்பலி முடிந்தவன் காலையில் சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் மற்றும் ஜூஸ் விற்பனைக்கு உள்ளது. உணவுப் பொருள் குறைந்த அளவே இருப்பதனால் விரைவில் சென்று வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த 4 பகுதியில் இருந்து வந்த அந்த 8 பேரும் ரொம்ப அழகாக காலங்காத்தாலேயே அதில் யூனிஃபார்ம் வேறு போட்டு, நான் சிலதை பார்த்தோன்னா காலேஜ் பிள்ளைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வெள்ளைக்கும் இது போட்ட உடனே அப்புறம் பார்த்தா இளனம் பொங்கு பிள்ளைங்க. ஒரே ஒரு குழு மட்டும்தான் யூனிஃபார்ம் போடல, மற்ற 3 இதில் யூனிஃபார்ம் போட்டு வந்திருந்தீங்க. எல்லாமே சொன்னது போல் மிக அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளவு அழகாக போடுறீங்க, ஆனால் அந்த திருவிழா தமிழ் கூப்பிட்டதை யாரும் வர மாட்டேங்கிறீங்க.
பாவம் கெஞ்சி கெதறி, ஐயா நீங்கள் வாங்க, அம்மா நீங்கள் வாங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் வரீங்களா. ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பாருங்கள், அது கோலம் சூப்பராக இருக்குது. பார்த்தவங்களாம் ரொம்ப அழகாக இருக்கட்டும். இல்லை ஒரு சில சாமி எங்களுக்கு தான் கொடுக்கணும், அம்மா தாயே எனக்கு சம்பந்தமே கிடையாது, என் மண்டையை உருட்டக்கூடாது. அதனால் அந்த சிஸ்டர்கிட்ட வாங்கி கவர் பண்ணி உள்ளே பின் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அப்போ தான் திறந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒரு டெம்டேஷன் வந்து முன்னாடி திறந்து பார்த்தாலும் பார்ப்பேன். சரியா? சொல்ல போகிறது என்னென்னா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரிங்களா? விளையாட்டு போட்டி உங்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறியவரிலிருந்து பெரியவர் வரையிலும் அனைவரும் உங்களுக்கான போட்டிகளில் பங்கெடுக்க வேண்டும். பங்கெடுப்பீங்க தானே? அப்போ பங்கெடுக்கணும், கொஞ்சம் ஸ்டெமினா வேணும். அதுக்காக தான் பசங்க ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓசியாக கொடுக்க முடியாத பாவம் அவங்கனால கொஞ்சம் காசை கொடுத்து வாங்கி தெம்பா ஆகிட்டு ஓடுறதோ குதிக்கிறதோ கீழே விழுகிறதோ எந்திரிக்கிறதோ அதை பார்த்துக்கிறங்க. முட்டி கட்டி தேஞ்சு போயிடாமல் பார்த்துக்கிறங்க. அவ்வளவுதான். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் விளையாடணும் இல்லையா? அனைவருக்கும் பொங்கல் வைத்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதுதான் நம்முடைய பங்கினுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்கள். இதுபோன்று நடக்கின்ற காரியங்களில் நாம் அனைவரும் பங்கெடுக்கின்ற பொழுது சில பேர் பாருங்களே, சாப்பிட்டு பூசை முடிஞ்சோன்னு ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே நெசனாப்பில் கலந்து போவாங்க. அது ஒன்று. இன்னும் ஒன்று, பூசை சமயத்தில் பெரும்பாலும் வெளியில் நிற்பதை தவிர்க்க கேட்டுக்கொள்ளுகிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, இளையோராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், ஆலயத்திற்கு வருவது திருப்பலிக்காக மாத்திரமே, வெளியில் நின்று வேடிக்கை பார்க்க அல்ல. தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா இங்கேருந்து பார்க்குற போது கன்றாவியாக இருக்குது. ஏன்னா நேராக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அவங்க நிற்கிறது, பேசுகிறது, ஓடுறது, அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் முடிந்த அளவு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் ஆலயத்திற்குள் வந்து எவ்வளவோ சேர் இருக்குது, இடம் இருக்குது, உட்காரலாம். இதுவும் ஒற்றுமையை வலியுறுத்தும். நாங்கள் நம்ம பாகிஸ்தான் நிலையில் நிற்கிறது மாதிரி ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளாம் இந்தியக்காரங்க மாதிரி நிற்கிறோம். அது நல்லா இருக்கும்னு தெரியலை. இல்லை என்றால் ஒரு சில தன்னார்வ தொண்டர்கள் ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி உள்ளே போங்கன்னு விரட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். அப்புறம் வருத்தப்படக்கூடாது. என்ன இந்த ஆள் வந்து எங்களை விரட்டுறாரு, அன்பிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தான், நீங்களே டேர்ன் எடுத்து மேய்ங்க அப்படிங்க வேண்டியது தான். ஏன்னா நம்முடைய ஆலயத்திற்கு வருவது வழிபாடு செய்வதற்காகவே, வேடிக்கை பார்க்க அல்ல. வேடிக்கை பார்க்க வர்றவங்க இங்கே வர வேண்டிய தேவையே கிடையாதே. எனவே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தப்புன்னு நினச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆலயத்திற்கு உள் வர வேண்டும், முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, முடிந்த அளவு நாம் ஒற்றுமையை வெளிப்படுத்தி நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைப்பொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். புலன்கள் அனைத்தையும் கடந்த இறைவனின் அமைதி உங்கள் இதயங்களையும் அறிவாற்றல்களையும் இறைவனுடையவும் அவர்தம் மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடையமான அறிவிலும் அன்பிலும் என்றும் காப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒற்றுமை மேலோங்கி நன்றி உணர்வு மேம்பட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக
இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உன்னை, உவநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உன்னை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, மரியாயின் மாசற்ற திருஇருதயமே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான உடல் உள்ள ஆரோக்கியம் தரும் அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, நமது உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமையாரே, நமது உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியான திரு மயிலை மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.